ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 4 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ஒரு புது கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே கூட நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸை வச்சு அந்த பர்சன் யார் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. பட் நான் அதை உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 4 எபிசோட் 9. கியூட்டன்லோட நேஷனல் பேர்டு ஃபிலோலியல் குயின் அப்படிங்கிறதுனால ஃபிலோ கூட சேர்ந்து இவங்க போகும்போது மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. ஃபைட்டிங்கே இல்லாம நம்ம ஹீரோ ஆளுங்க நிறைய சிட்டிஸை கைப்பற்றுறாங்க. ஃபிலோவை பார்த்தோன்னே மக்கள் நம்ம பக்கம் வந்துருந்தாங்கன்னு கேட்கவோ ரஃப்டாலியா ஒன்னாலியா அப்படிதான் நடக்குதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கரண்ட் எம்பரரோட ஆட்சி பிடிக்காம மக்கள் எல்லாமே ஈஸியா நம்ம பக்கம் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓல்டு கேபிட்டல் கிட்ட நம்ம போகும்போது ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆர்மி இங்க வர இன்னும் மொத்தமா 3 நாள் ஆகும். அதை வர நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓல்டு கேபிட்டல் போனோடனே ரஃப்டாலியா நியூ எம்பரர் ஆகிறதுக்கான செரமனியை நடத்திட்டு அவங்களாலேயோ பிளெஸிங்கை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லவும் எம்பரர் பவர் சோன்ட்ட இருக்குங்கிறதுக்காக நீ எம்பரர் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ வருத்தப்படாத ரஃப்டாலியா நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ புதுசா ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. பார்க்க கொஞ்சம் செடினா மாதிரியே இருக்கு. இல்லையே ஒருவேளை அவங்கள தான் ஃபாலோ பண்ணி போகணுமோ? ஓ அந்த இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ போய்கிட்டு இருக்கா. இம்பீரியல் அட்வைசர் மாக்கினா தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ ஃபைட் இல்லாம கேபிட்டலை விட்டு கொடுக்க மாட்டான்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பையை வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுல வாட்டர் டிராகன் மீகோ தலைமையில எம்பரர் ஆர்மி ஓல்டு கேபிட்டல் முன்னாடி கேதர் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி லோமினஸ் எக்ஸ்பிளைன் பண்ண. அந்த கண்ட்ரியோட ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்கிறதுனால கண்டிப்பா என்னோட கிளான்ல இருக்கிற ஆளுங்களை தான் ஒரு வாட்டர் டிராகன் மீகோவா போட்டிருப்பாங்க அப்படின்னு சரி நான் சொல்றா. மாஸ்டர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வரீங்களான்னு ஃபீலோ கேட்கவும் நீங்க போய் சாப்பிடுங்க, நான் பிளாக் ஸ்மித்தை பார்க்க போகணும் நம்ம ஹீரோ சொல்றேன். அடிக்கட நான் உனக்கு கூட வரேன் அட்லா சொல்லவும் நானும் வரேன் ஃபோல் சொல்றேன். 2 பேரும் போய் ட்ரைனிங்க பாருங்க, நான் தனியா போய்க்கிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் கூட ப்ரொடக்ஷனுக்கு வரேன், எனக்கு யாரும் ஆர்டர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சைன் சொல்றா. சரி நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறேன். பிரதர் நீ மட்டும் தேவையில்லாம இதுல வரலன்னா நான் அழகா நஃபமி கூட போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி அட்லா ஃபோல் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. புதுசா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ மேல இருக்கவோ சாரி நம்ம ஹீரோ சொல்றான். பார்க்க செடினா மாதிரியே இருக்கால நம்ம ஹீரோவோ பாக்குறான். மெயின் ஸ்ட்ரீட் எங்க இருக்குன்னு கேட்கவும் சைனோட ஃபேமிலியர் வழி காட்டுது. ஓ தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ பட்டு ஸ்ட்ரைட்டா போகவும் ஹே அது இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஓ சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ மெயின் ஸ்ட்ரீட் பக்கமா போறா. தம்பி எனக்கு காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி முரமாசா சொல்றான். சரக்கடிக்க போறான்னு என்னரா தான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னு வெப்பன் ஷாப் கடைக்கார சொல்லவும் இவன் கட்டி வச்சிருந்தாலும் சைனை பார்த்தோன்னே ஓடுனு ஹலோ யங் லேடி அழகா இருக்கீங்க நம்ம பேசவும் ஸ்வாட் என்னாச்சு அப்படின்னு சைன் கேட்கறா. அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் என்னால ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். ஃபோர்ஜ்ல இருக்கிற டூல்ஸை வச்சு தான் அதை மேக் பண்ண முடியும். ஓல்டு கேபிட்டல்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். என் மாஸ்டர் சொல்றது உண்மைதான். ஓல்டு கேபிட்டல் ஃபோர்ஜ்ல தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க வலிக்காமிச்ச பொண்ணு இங்கதான் வந்திருக்கா நீயா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். யங் லேடி ஓ பேர் என்ன அப்படின்னு நம்ம கேட்கவும் ஜோடியா அப்படின்னு வா சொல்றா. அந்த வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் பிளாக் ஸ்மித் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி முரமாசா இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். நியூ எம்பரரோட அந்த பரைட பார்க்க தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அது நாளைக்கு இல்ல நம்ம ஹீரோ கேட்கறான். நான் உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், இன்னைக்கு நைட்டு சரக்கு போடலாம் என்ன சொல்றேன்னு முரமாசா கேட்டா அவரும் கூட ஜாயின் பண்ணா நான் வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை சொல்றா. நல்லா வரலாம் நம்ம ஹீரோ கிளம்ப பார்த்தா ப்ளீஸ் பைப்பில்லாம் படாத நீ என்ன சொன்னாலும் நான் இதுக்கு அப்புறம் கேட்கிறேன் எங்க கூட வாயா அப்படின்னு முரமாசா கேட்கவும் சரி வாரா நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஒரே சாக்கையை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் ஹாப்பி ஆகுறா. கடையை ஆல்ரெடி பூட்டிட்டாங்க. பட் சோடியா அந்த இடத்துல தான் தங்கி இருக்கா. ப்ளீஸ் நான் மெனக்கிட்டு பொண்ணெல்லாம் எப்படியோ கூட்டிட்டு வந்திருக்கேன், என்ன உள்ள விடுங்களேன் அப்படின்னு சொல்லி முரமாசா கேட்கறான். ஜோடியா எங்க தான் தங்கியிருக்காங்கிறதுனால அவங்கள ஈஸியா உள்ள விட்டுருந்தாங்க. சாப்பாடு சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சரக்கடிக்க போகும்போது முரமாசா தான் டோஸ்ட் பண்றான். அதிகமா போதையை கொடுக்குற அந்த பழத்தை எடுத்து நம்ம ஹீரோ அசால்ட்டா சாப்பிடுவோம். இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டாலே எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோ மயங்காம இருக்கிறத பார்த்துட்டு சோடியா ஆச்சரியப்படுது. என்னன்னு சோடியா கேட்கவும் நஃபோமி இவட்டானு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன ரேசன் கேட்கவும் ஹியூமன் நம்ம ஹீரோ சொன்னா ஹியூமன்ஸ் இவ்வளவு சரக்கு அடிக்காங்களா அப்படின்னு ஜோடியாக்கு இன்னும் நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. ஜோடியாவை எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் முரமாசா கேம் விளையாட ட்ரை பண்ணா. அசோ கார்ட்ஸை விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஜோடியா விளையாட ஆரம்பிக்கிறா. கண்டினியூஸா 3 தடவை நம்ம ஹீரோ தான் வின் பண்ணியிருக்கான். தோத்து போயிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லி முரமாசா கடுப்புல இருக்கான். சரக்கடிச்சு ஃபைனலி முரமாசா மட்டையாயிட்டான். டயர்டா இருக்கு கிளம்பலாமா அப்படின்னு சைன் கேட்கறா. நாளைக்கு காலையில இருந்து வேலை இருக்கு, நீயும் பரைட பார்க்க போகணும்ல, சோ தூங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம மீட் பண்ணும்போது மாசோ கார்ட்ஸ் விளையாடணும்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்பவே ஃபன்னா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு ஜோடியா சொல்லவும் அது நீ சரக்கடிச்சதுனாலயே என்னமோ நம்ம ஹீரோ சொல்றான். கேம்ல ஜெயிச்சதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட போய் அவ ஒரு கார்டை கொடுத்து இது என் ஆட்டோகிராஃப் போட்ட கார்டு, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு சும்மா ஃபன்னா தான் சொன்னேன். அப்புறம் பேக்ல நஃபோமி அப்படின்னு சொல்லி அவ பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா. பட் நான் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்டப்போ விளையாட்டா கேட்கல சீரியஸா கேட்டல அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அடுத்த நாள் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு அந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. பிக் சிஸ்டர் நானும் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஃபோல் கேட்கிறா. என்னது பிக் சிஸ்டா நம்ம ஹீரோ பாக்குறான். இது நைட் நடந்த இன்சிடென்ட்ல இருந்து அவன் அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ரஃப்டாலியா சொல்றா. ஒன்னால தான் நான் நஃபோமி கூட போக முடியல அப்படின்னு சொல்லி அட்லா ஃபோல் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. சரி நம்ம வெளியே போக வழி இருக்கான்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஃபோலோ கிளம்பும் போது ரஃப்டாலியா போய் ஃபோலை பாத்துருந்தா. நாங்க வெளியே போறதுல எந்த தப்பும் இல்லைன்னு ஃபோல் கேட்கவும் அவளுக்கு ஏன் நீ எப்பவும் நோ சொல்ல மாட்டேங்கிற, ஒரு அண்ணனா நீ அவ மனசை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது சரிதான். ஆனா சில சமயம் அவ தப்பு பண்ணும்போது நீ நோ சொல்லாம இருந்தேன்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது பெருசா ஏதாச்சும் மோசமான விஷயத்துல கொண்டு போய் நிறுத்தும். ஒரு அண்ணனா நீ அவளுக்கு பெஸ்டா நடக்கணும்னு தான் நினைக்கிறேன். இவன் அவ ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணாலும் சில இடங்கள்ல நோ சொல்ல கத்துக்கோ அப்படின்னு ரஃப்டாலியா சொல்லவும் ஒரு பிக் சிஸ்டரா நீங்க எப்படி எங்களை டேக் கேர் பண்ணிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு பிக் பிரதரா நான் என் தங்கச்சியை பாத்துக்கிறேன் பிக் சிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்.
இருப்பான். சோ மக்கள் எல்லாரும் இப்படி ரஃப்டாலியா வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கிறத ரோடியாவும் வந்து தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. எல்லா மக்களோட முகத்திலயும் சிரிப்பு இருக்குன்னு அவ நோட்டீஸ் பண்ணிட்டு, ஆனா ஏன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதுல நம்ம ஹீரோ கூட தான் அவ போய்கிட்டு இருக்கா. ஆனா ஜோடியா அதை நோட்டீஸ் பண்ணல. நாளைக்கு வேர்ல்டு கேபிட்டலுக்குள்ள என்ட்ரு ஆகிறோம் நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும்போது ஜோடியா அந்த இடத்துக்கு வந்திருக்கா. இது மென்ஸ் பார்ட்டி இந்தியா வந்து அப்படின்னு சொல்லி கடைசியில ரெண்டு பேரும் இப்ப வெளியே வராங்க. ரைடு பாத்தியான்னு கேட்கவா, ஆமா அந்த நியூ எம்பரர் ஆசம் தான் அப்படின்னு பா சொல்லிட்டா. எப்படிப்பட்டவா நீ நினைக்கிற நம்ம ஹீரோட்ட கேட்கவா, எம்பரர் அவங்க பெஸ்ட் பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது நம்ம ஹீரோ சொல்றோம். மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜோடியா சொல்லுவோம். கவர்மெண்ட் தான் மோசம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதனாலேயே ரொம்ப கஷ்டமாக்கிட்டே இருக்கு. என்னோட ஜாப் ஒரு டர்ட்டியான ஒர்க் தான். எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். பட் அதை பண்ண முடியல. பட் நியூ எம்பரரை பார்க்கும்போது எல்லாருமே ஸ்மைல் பண்றாங்க. அவங்களை சந்தோஷப்படுத்த அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ நேர்ல பார்த்து நான் அவங்க கிட்ட பேசணும். சாரி தேவையில்லாம வளவலன்னு பேசிட்டு இருக்கோம். மாசுசோ கார்ஸ் விளையாடுறோம் ப்ராமிஸ் பண்ணலான்னு கேட்கவோ, என்னோட இன்னுக்கு போலாம், இன்னும் நிறைய ஆளுங்க கூட சேர்ந்து விளையாண்டா ஜாலியா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். சரக்கு பாட்டில காணுமே வா கேட்கவோ, மென்ஸ் பாத்ரூம்ல இருக்கோ எடுத்து வர நம்ம ஹீரோ போறான். நீங்க சீக்கிரமே வந்தாங்கன்னு ஒரு ஷேடோ ஆள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோட்ட சொல்லாம அவ பாட்டு அங்க இருந்து கிளம்புறா. அவளோட அந்த சரக்கு பாட்டில எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ சரினா கூட சேர்ந்து இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வாட்டர் டிராகன் மீக்கோங்கிறது ரொம்ப கஷ்டமான ஜாப் இல்ல நம்ம ஹீரோ கேட்கவும், எம்பரருக்காக டர்ட்டி ஒர்க் எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணணும். வாட்டர் டிராகன் மீக்கோன்னு ஃபேன்சியா நேம் இருந்தாலும் நிறைய பேரை கொலை பண்றது, அசாசினேஷன் பண்றதுன்னு இந்த மாதிரி டர்ட்டி ஒர்க் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. யாரெல்லாம் எம்பரரை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் கிரிமினல்ஸ்னு கொல்ல சொல்லிடுவாங்கன்னு வா சொல்லவும், சோடியாவும் இதே மாதிரி தான் சொல்லியிருப்பா நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா என்னோட கிளான்ல இருந்தா வேற யாராச்சும் ஒருத்தர் இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா எங்க கிளான் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்ங்கிறதுனால இந்த வேலையை அவங்க கிட்ட தான் கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். நீ ஜஸ்ட் உன்னோட வேலையை தான் செஞ்ச, எம்பரரை எதிர்த்து உனக்கு வர சாய்ஸும் கிடையாதுங்கிறதுனால இதுல வாமல தப்பு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க இப்படி ஒன்னா உட்காந்து பேசுறது பாக்குறது ரேரே அப்படின்னு ரஃப்டாலியா பாரா. ஃபுமினா வருத்தப்படக்கூடாதுன்னு சேர பண்ண அப்படின்னு சொல்லி செடினா சொல்றான். அடுத்த நாள் இவங்க ஓல்டு கேபிட்டலுக்கு போலான்னு பார்த்தா கவர்மெண்டோட ஆர்மி அந்த இடத்துல நிக்குது. ஃபைட் பண்ண இவங்களும் தயாரா தான் இருக்காங்க. பார்த்தா முக்கியமான மெசேஜ், நமக்கு பின்னாடி இருக்கிற வில்லேஜ கவர்மெண்ட் ஆளுங்க போய் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம். இட்ஸ்கி ரிஷி ஆட்லா கேலியன் எல்லாரும் டக்குனு அந்த வில்லேஜுக்கு போய் ப்ரொடெக்ட் பண்ணுங்க நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். இன்னொரு முக்கியமான மெசேஜ் வந்திருக்கு. இந்த மெசேஜ் வாட்டர் டிராகன் மீக்கோ கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி லோமினோஸ் வந்து கொடுக்குறான். லாஸ்ட் நைட் என்னோட கண்ட்ரோல் இல்லாம என் ஆளுங்க போயிட்டு அந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டேன். சோ அது தெரியாம நடந்துடுச்சு. இந்த வார்ல எனக்கோ பெருசா விருப்பம் இல்ல. சோ ரெண்டு சைடு மீட் பண்ணி பேசலாமா, உங்க சைடுல இருந்து ஒரு கமாண்டர் இல்ல ஈக்குவல் பொசிஷன்ல இருக்கிறவங்களை பேச அனுப்புங்கன்னு போட்டிருக்கு. அந்த லெட்டர் வாங்கி நம்ம ஹீரோ பார்க்கும்போது ரோடியோ ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருப்பா. அதே சிக்னேச்சர் தான் இங்கேயும் இருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ரோடியோங்கிற அந்த புது பொண்ணு வந்து பார்க்க செடினா மாதிரியே இருக்கா. சோ அவதான் வாட்டர் டிராகன் மீக்கோவா இருக்கணும். ஆர்மியவா அவதான் வழி நடத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஆனா இப்போ இந்த சிக்னேச்சரை பார்த்துதான் ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருது இவாதான் வாட்டர் டிராகன் மீக்கோன்னு. பட் அவளுக்கு தான் நம்ம ஹீரோவை பத்தி தெரியல. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.